இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று தீர்காயுசா வரணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். குருமார்கள் சொல்லியிருக்காங்க, எத்தனை வயதானவர்கள்ட்ட தீர்காயுஸ் பவன் கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஆயுஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய பீஷ்மர் இல்லையா? பீஷ்மரே சொல்கிறார் இல்லையா, கோபத்தில் சொல்லிடுவார், நீங்கள் பஞ்சபாண்டவர் மட்டுமே நினைக்கிறீங்க, எங்களை நினைக்கதே இல்லைன்னு துரியோதனை போய் சண்டை போடுறான் பாசாலையில் நைட்டு. நீங்கள் படத்தில் எத்தனை பேர் கொண்டீங்க? 5 பேர் அப்படியே இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நாள் படம் தட்டின மாதிரி கொல்ல முடியாது இல்லையா அந்த காலத்தில். அப்போ சொல்கிறாரு, அவர் ரொம்ப கோவம் வர மாதிரி பேசுகிறான். கோவம் வர மாதிரி பேசணும். அவர் கோவத்துக்கு இப்போ என்ன செய்யுங்க, நாளைக்கு அர்ஜுனனை நான் கொண்டுறேன், போ கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கோவம் நடந்தவராது. இதை கிருஷ்ணன் ஒட்டு கேட்டுவார். கேட்ட உடனே என்ன நடக்கும்னா, நைஸாக போய் தோணு ஓடியா 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 போய் காலில் போய் விழுந்துரு அப்படிம்பா. தூக்கத்துக்கு வெளிப்பு அவர் ஓடி வெளியே வர டமான ஒரு காலம் வந்தோன்னே அவர் எல்லாத்தையும் சொல்ல தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லி அவர் எழுப்பி விடுறாரு. அப்போ என்ன ஆச்சு, மறுநாள் அர்ஜுனனை அவர் கொல்ல முடியாது. ஏன்னா அவர் வார்த்தை பொய்யாகக்கூடாது இல்லையா? அது மற்ற வாழ்க்கையில் வெற்றிகள் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம ராசியும் வெற்றிகளும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வார்த்தைகள். இப்போ வெற்றி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய குருகிட்ட போய் ஒருத்தர் கேட்டானா. வச்சா ரொம்ப கஷ்டம் இல்லைப்பா, அது வெற்றி வரணும்னா ரொம்ப முதல்ல அது வேணும்னு நினைக்கணும், நம்பர் 1. 2வது கொஞ்சம் மறதி வேணும் அப்படின்னா, கொஞ்சம் மறதி, அப்புறம் உடல் பலம் வேணும் அப்படின்னா. இது யாருக்கா மறதின்னு ஒன்று கொஞ்சம் யோசனை வரும். மறதி ஏன் மறக்கணும்? ஏற்கனவே தான் வியாதியாக இருக்க எல்லாருக்கும். இல்லை திடீர்னு வச்சுக்கிட்டு செல்லை வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி சொல்கிறேன். இப்போ நடந்தது. ஒரு பிள்ளை எங்கள் வீட்டில் என்னுடைய பேரன் அவனுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தாப்புல. வந்தவொடனே இப்படி கிட்டு அடையிறாங்க. என்னென்னா என்னென்னா செல்லை காரில் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. கெட்ட இது செல் இந்த கார் அப்படின்ட்டு போனாங்கல்ல. போன உடனே போய் தேடினா அங்கே இல்லை. அங்கே இல்லை நம்மளும் இப்படி வந்தாங்க. வந்த உடனே அப்புறம் என்னாச்சு, கிடச்சிது அப்படின்னா, கிடச்சிச்சு. எப்படிப்பா கிடச்சிச்சு அப்படின்னா, அது ஏன் கேட்குறீங்க பாட்டி, ஹேண்ட்பேக்கில் தான் கிடந்துச்சு. ஆனால் பாருங்கள், நாங்கள் கூகுளில் போய் அதை தேடினோம். என்னால் இதை தாங்க முடியல கண்ணுங்களா, நிஜமாகவே சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் தேடிக்காங்க. ஏன் நம்பர் கால் பண்ணால் கேட்கலையா அப்படின்னா, கேட்கல, அதனால தான் நாங்கள் கூகுளில் போய் பார்த்தா உன் பேக்கில் இருக்குன்னே வந்துருச்சுன்னா. அந்த கூகுளுக்கு நன்றி. அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இப்போ கூகுளில் தான் நம்ம நிறையா வாழ்க்கையை கூகுளில் தானே நடத்திட்டு இருக்கு. ரியலி ஐ லவ் த லாட் அந்த டே. என்னடா இது, கூகுள் என்னதானே கிடையாதா, எல்லாத்தையும் சொல்லிடுமான்னு நினச்சி உடுத்து சிரிச்ச கண்ணுங்களா. சரி, இன்னைக்கு நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராசிகளும் வெற்றிகளும். இந்த ராசிகள் என்ன செய்யும்? அப்போ எனக்கு ராசி தெரியாதே அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லலாம். இந்த ராசி எதுவும் தெரியாமல் போகாது. நீங்கள் பாட்டு அதையும் கூகுளில் தேட வேண்டியதான். வெற்றிக்கு என்ன வழி அப்படிங்கிறத சாமியார் சொல்லிட்டார். கொஞ்சம் மறந்துருங்கன்ட்டு. யாராவது தப்பாக ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளை பற்றி, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கட்டிட்டு என்ன ஓகே ஸோ வாட் தான் புரிஞ்சிச்சா. இப்போ நம்ம வருவோம். ராசிகளை என்ன பிரிச்சுருக்காங்கன்னா, அவங்க நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி அப்படிலாம் பிரித்து வச்சுருக்குறாங்க. புரிஞ்சிச்சாக்கணுங்களா? சரி, நம்ம இவ்வளோ இருக்கே எனக்கு ராசியே தெரியாதுன்னா கூகுளில் போங்க. அதான் ஃபோன் இருக்கிற இடத்தையும் சொல்லி கொடுத்துருது கூகுளு. நீங்கள் டேட்டா பர்த்தை போட்டாலும் அது பாட்டு ராசியை சொல்லிவிடும். புரிஞ்சிச்சா? அதனால் உங்களுக்கு யாராக இருந்தாலும் ஒரு 1ஆம் கிளாஸ் கூட படிக்காதவங்களாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தால் அது கிடைக்காது. அப்படி இருக்கவங்க ராசிகள் தெரியாமல் தமிழ் பேச தெரிந்தவர்கள் கொஞ்சம் கம்மி. நான் தமிழ்நாடுங்களை பற்றி பேசலை. தமிழ் பேச தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நம்ம ஓரளவுக்கு ஜாதகத்தில் இதாக தான் இருந்திருப்போம். அப்படி தெரியாதவங்களுக்கு நோ ப்ராப்ளம், டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சாக்கணுங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம், ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீர் ராசி அப்படின்னா அதுக்கு யார் தேவன்னா வருணதேவன் தெரிஞ்சதான். கடக ராசி, அப்புறம் விருச்சிக ராசி, மீன ராசி. நோட் பண்ணி வச்சுக்கணும் இதை. ஏன்னா கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி இந்த 3 செக்டர் எதில் வருதுன்னா உங்களுக்கு நீர் ராசியில் வருது. இதுக்கு என்னென்னா கடக ராசிக்கு அக்வாமரைன்னு சொல்கிறது. அக்வாமரைங்கிறது எப்படின்னா ப்ளூவாக இருக்கும். விருச்சிகம் ஓப்பன், இதுதான் ஓப்பன். ஒரு மாதிரி இந்த ப்ளூவாக வாட்டர் இதுமாக தெரியும், கொஞ்சம் மாதிரி அழகாக இருக்கும். இதுதான் ஓப்பன். அடுத்தது மீனம், மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க. இப்போ கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசியில் வந்தது. இதுக்கப்புறம் போவோம், இதை பற்றி நிறையா சொல்ல போகிறேன் இன்னைக்கு. காற்று ராசிகள் வாயு தேவன், மிதுனம். மிதுனத்துக்கு என்ன சொல்லுவோம்? நேச்சுரலி அமித்திஸ்ட். இந்த இருக்கும் அமித்திஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அமித்திஸ்ட்டு அல்லாட்டா சோராலைட். மிதுனத்துக்கு இந்த 2 போகும்.
அடுத்து வந்து துலா. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நமக்குரிய ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ராசிக்குரிய கற்களை பண்ணீங்கன்னா அது ரிஸ்க்கு. ஏன்னா அதெல்லாம் செக் பண்ணி தான் நீங்கள் ராசிக்குரிய கற்கள் உங்கள் டைம் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், சாதாரண கற்கள். புரிஞ்சிச்சா? இது யார் வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். தாராளமாக இந்த கற்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மிதுனம். மிதுனத்துக்கு என்ன சொன்னேன், அமித்திஸ், சோடாலைட். அப்புறம் துலா ராசி. துலாத்துக்கு வந்து ப்ளூ டோபாஸ். ப்ளூ டோபாஸ்னு ஒன்று இருக்குது, அது வச்சுக்கலாம். என்ன கேட்டால் ப்ளூ டோபாஸோட நீங்கள் சாதாரண லாப்பிஸ் லசூலி, அது வந்து சூப்பர் ஸ்டோனு. அது வந்து ப்ளூவாக உங்களுக்கு லாப்பிஸ் லசூலி நீங்கள் பார்த்துருக்கீங்க. தெரியோதற்கு காமிச்சிருக்கேன். லாப்பிஸ் லசூலி வச்சுக்கோங்க. கும்பம் லாப்டரைட் இந்த இருக்குது. கும்பம் லாப்டரைட்டு. ப்ளூ டூர்மலைனும் வந்து இந்த இருக்கிற ப்ளூ டூர்மலைன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நெருப்பு ராசிகள் அது வந்து அக்னி தேவன். அதுக்கு நெருப்பு ராசிகள்லாம் யார் யார், மேஷம், சிம்மம், தனுசு. இந்த மேஷ ராசிக்காரங்க பார்த்துருக்கீங்களா, டப 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 டபன்னு தான் இருப்போம். இல்லை, மேஷ ராசிக்காரங்க எப்போவுமே அந்த ஒரு சாக் அப்படி இருப்பாங்க. ஏன்னா அது ஃபயர், அதனால் அப்படி இருப்பாங்க. மேஷ ராசிக்கு என்னென்னா அகேன்ஸ். புரிஞ்சுதா? சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம யாராவது சிம்ம ராசிக்காரங்க தெரியும் உங்களுக்கு. பெரிடாட், ரெட் கார்னெட், கார்னீலியன், அப்புறம் சன்ஸ்டோன், இதெல்லாம் சிம்மத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது என்றைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுங்களா. அடுத்து தனுசு. தனுசுக்கு வந்து சிட்ரி. ஓகே. அப்புறம் நிலராசிகள். நிலராசிகள் வந்து பூமாதேவி தான் அதுக்கு அவங்களுக்கு தேவன். அதுக்கு என்னென்னா ரிஷபம், அகேட் ஸ்டோன். அப்புறம் கன்னி, மேலக்கைட். அப்புறம் வந்து மகரம், ரூபி. ரூட்டியல் குவார்ட்ஸ்னா ஒரு ஸ்டோன் இருக்கும் கண்ணுங்களா, அதுக்குள்ளே தங்க கம்பி மாதிரி போயிருக்கும், அது ஒன்று. காப்பர் கம்பி மாதிரி போயிருக்கும். அதுக்கப்புறம் வெறும் கம்பி சில்வரில் போயிருக்க மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எலர்ஜி ரேஸில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதுதான் ரூட்டைல் குவார்ட்ஸ்னு பேர் அதுக்கு பேர். அப்புறம் டைகர் ஐ, பிளாக் டூர்மலின், இது எல்லாத்துக்குமே அதுக்கு இருந்தால் அது போதும். இந்த நிலராசிக்காரங்க என்ன வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது என்னென்னா, இப்போ பலன் கிடைக்க செய்ய நீர் ராசிகளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம், விருச்சிகம், மீனம், இவங்கெல்லாம் நீர் ராசிகள். புரிஞ்சுதா? சமுத்திரம், கிணறு, அருவி அதெல்லாம் வந்து குளிக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு துளி நீரை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ எங்கனாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு துளி நீரை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ 9 daysக்கு நீங்கள் அது பண்ணணும். இப்போ நீர் ராசிக்காரங்களாம் என்ன பண்ணலாம், கடகம், விருச்சிகம், மீனவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீரை யூஸ் பண்ணணும். எப்படின்னா, பொதுவாக வந்து நீராசிக்காரங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஏதாவது ஒன்று எடுத்து பெண்களாக இருந்தீங்க வீட்டில் டெய்லி அபிஷேகம் பண்ணுங்கள். ஆண்களும் பண்ணலாம், நல்லது. ஏதாவது ஒரு விக்கிரத்துக்கு உங்களுக்கு என்ன உங்களுடைய ராசிக்கு என்ன இருக்குதோ அதை நீங்கள் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். அதை இழுத்து வச்சு நீங்கள் வந்து கட்டாயமாக தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு 2 முறையாவது போய் எங்கேயாவது நீர் நிலைகளில், இல்லையா கடல்லையோ ஆறுலையோ கிணறுலையோ போய் குளிச்சு வரணும். கோயில்கள் இருக்கிறதுல, இல்லையா ரூபரேகைன்னு சொல்கிறோம் அருவியை, இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு நாளிக்கிணறுன்னு சொல்கிறோம் திருச்செந்தூரில். அப்புறம் கடல், ராமேஸ்வரம் கடல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இடங்களில் போய் குளிச்சுக்கிறது நல்லது. அப்புறம் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன சங்கல்பம்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி, பால், இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஏலக்காயை அவ்வளோ, அது உள்ளே இருக்கிற அந்த பருப்பை போடணும். ஏலக்காய் உள்ளே இருக்கிற விதையை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு வாட்டர் எனர்ஜி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வெயிலில் கொண்டே வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக 3 நாளைக்கு அந்த மாதிரி வெயிலில் இருக்கலாம். அது ஒரு பாட்டிலில் வச்சு மூடி வச்சு போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து மூன் வர்றப்ப, அதாவது நிலா வர்றப்ப பௌர்ணமியிலேருந்து ஒரு 3 நாளைக்கு இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாரு. இப்போ நீராட்சிக்குரிய மந்திரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்கி, என்கி அப்படின்னு அந்த ராசிக்காரங்களாம் சொல்லலாம். கடகம், விருச்சிகம், மீனம் ராசிக்காரர்கள் என்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்கும். ஏதாவது செய்யப்பட்ட என்கி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். வாட்டர் மேலே என்கி எழுதிட்டு குளிங்க. தண்ணி மேலே என்ன பண்ணுறீங்க, என்கி அப்படின்னு என்கி அப்படி எழுதிட்டு குளிங்க. புரிஞ்சா? அபிஷேகம் பண்ணுறப்ப என்கி அப்படி சொல்லுங்க. என்கிங்கிற அது ஒரு தேவதை. இதை நீங்கள் சிம்பிளில் தெரிஞ்சு எல்லாரும் இதை கட்டாயம் வச்சுக்கோங்க. அழகாக பண்ணி வச்சுருக்காங்க எனர்ஜினஸில் எல்லா ராசிக்காரங்களுக்கு இதில் இருக்கு. இப்போ பௌர்ணமி அன்னைக்கு என்னென்னலாம் ரிச்சுவல் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா இப்போ நிலராசிக்காரங்களும் எடுத்துக்கலாமே. அவங்களுக்கு வந்து என்ன சொன்னோம், அக்வாமரின்னு, குவாட்ஸு அதெல்லாம் சொல்கிறோம். இப்போ சோழி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோழிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சோழி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஒரு பூந்தொட்டி எடுத்துக்கிட்டு, நிலராசிக்காரங்கள் ஒரு பூந்தொட்டியை எடுத்துக்கிட்டு அந்த பூந்தொட்டியில் மிரர் மேஜிக் பண்ணலாம். எப்படின்னா,
2 பக்கமும் ஒரு கண்ணாடி எடுத்துட்டு 2 பக்கமும் எழுதணும். எழுதி அதை அப்படி எடுத்து கயிறு போட்டு கட்டிட்டு, அது என்ன நூல் கயிறோ அதை வந்து நீங்கள் கட்டிட்டு அதை உள்ளே புதைச்சிடணும். புதைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது அப்படி இல்லாட்டா ஒரு தொட்டியில், சின்ன தொட்டியில் ஒரு பீச் மண் கொண்டாந்து வச்சுக்கணும். இல்லாட்டா ஆறுடைய மண்ணை கொண்டாந்து வச்சுக்கிறீங்க. அதில் வந்து எழுதி உள்ளே வச்சிடுறீங்க. புரிஞ்சிச்சா? நீங்கள் என்னமா எழுதி உள்ளே போச்சுக்கிட்டே வரணும். அது தனியாக அது புதைக்கிறதுக்குன்னு வச்சுக்கணும். புரிஞ்சா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. என்னதுக்கு? இப்போ வந்து நிலராசிக்காரனுக்கு ஒரு மந்திரம் என்ன? கீ. என்னன்னா கேஐ கீ அப்படிங்கிற மந்திரம். வாட்டருக்கு என்ன சொன்னோம்? நம்ம என் கீ சொன்னோம். இங்கே கீ அப்படிங்கிறது. நம்ம இப்போ நெருப்பு ராசிகளை பற்றி பார்ப்போம். நெருப்பு ராசிகள் என்னென்ன? மேஷம், சிம்மம், தனுசு. இதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னா ஜிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிரா அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஜிரா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஏஞ்சில் கூப்பிட்றீங்க. நீங்கள் கேண்டில், நெருப்பு ராசின்னா என்ன பண்ண போகிறீங்க? ரெட்டு தானே? ரெட் கேண்டில். இப்போ ஏர் அப்படின்னா நீங்கள் மல்டி கலரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளூ, லைட் ப்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இப்போ வந்து வாட்டர் ராசிங்கிறப்ப டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர நெருப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேண்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன யாகம் யாராவது செஞ்சாங்கன்னா அந்த யாகத்துக்கு போய் பைசா கொடுத்து நம்ம கலந்துக்கலாம். அப்படி இல்லாட்டா உங்களுடைய என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் வரிசையாக எழுதுறீங்க. எழுதிட்டு அது என்ன பண்ணுறீங்க? டெய்லி கூட எழுதி ஒரு நம்மளுடைய அக்னிஹோத்திர பாத்திரம் இருக்குல்ல, அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு துண்டு போட்டு உங்கள் பேப்பரை எரிச்சிடணும். நீங்கள் டெய்லி இதை பண்ணாலே நடக்கும். நிச்சயமாக கும் கண்ணுங்களா. அப்புறம் சூரியன் காலையில் உதிப்பார்ல, அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர். சூரியனை பார்க்குறது, சூரிய முத்திரையோட போய் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர். காற்று ராசிகள்னு சொல்கிறோம். இது என்ன? மிதுனம், துலாம், கும்பம். இது என்னென்னா ஊதுபத்தி தான் காற்றை காட்டும். ஊதுபத்தி. ஆரோன்னா என்ன சொல்கிறது? இந்த இருக்குது ஷமானிக்கா. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து காற்று ராசிக்கு இல்லையா? அப்புறம் காய்ந்த இலைகள் இதை எடுத்து நீங்கள் எழுதிட்டு வேலை பறக்க விட்டிங்கன்னா அது நடக்கும் கண்ணுங்களா. நிறையா பேர் நடந்திருக்கு. பண்ணி பாருங்களேன். அதாவது காஞ்சி இலை இருக்குல்ல, அதுக்கு பின்னால் எழுதலாம். பே லீஃப் நடிச்சுக்கிறாங்கல்ல, பே லீஃபில் எழுதி நீங்கள் அதை வச்சுக்கலாம். கொஞ்சம் சாம்பிராணி தூபம் போட்டு தூபத்திலேயே ரேக்கி படித்தவங்க அந்த மந்திரங்களை போடுங்க. தூபத்தில் மந்திரத்தை போட்டு அதை பண்ணுங்கள். இப்போ விளக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வந்து நான் சொல்கிறேன், ஜேடு விளக்கு பெஸ்ட்டு. புரிஞ்சிச்சா? ஜேடு விளக்கும் பெஸ்ட்டு, ஜாஸ்பர் விளக்கு, அப்புறம் கார்னீலிய விளக்கு. உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கு இருக்கும். அது நீங்கள் எரஜினஸில் கட்டாயம் இந்த விளக்குகளை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதை ஒவ்வொரு ராசிக்கு நீங்கள் முதல்ல உட்காந்து நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். கவனித்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் கண்ணுங்களா. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் லக் கண்ணுங்களா. பாய்.